நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த கம்ப்ளைண்ட் இப்போ வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஓ மிஷின் வந்து ஓடலான்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே சொன்ன கம்ப்ளைண்ட்டு. ஹவுஸ் ஓனர், அதாவது ஓனர் வந்து இந்த பில்லுக்கு இந்த கஸ்டமர் வந்து ஊருக்குலாம் போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். இப்போ சொல்ல உடனே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து சொலினாய்டு வால்வு போயிருந்து சொலினாய்டு ஒன்று மாற்றி விட்டுட்டோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்எம்பிஎஸ்ஸும் போயிருந்தது, எஸ்எம்பிஎஸ்ஸும் மாற்றிட்டோம். ஓகேங்களா. மாற்றிட்டு நம்ம ஒர்க் இதில் முடிஞ்சு ஆர்ஓ மிஷின் ரன் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா, வாஷிங் மிஷின் வரும்போது தண்ணி வந்து எனக்கு வந்து உள்ளே வரும்போது ரொம்ப கம்மியாக வருதுப்பா அப்படின்னாங்க. நம்ம என்னடான்னு கழட்டி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் இந்தமாதிரி தண்ணி வந்து மிஷினுக்குள்ளே கம்மியாக வருது அப்படின்ற பிரச்சனை வருதுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்லெட் இருக்குல்ல, இந்த இன்லெட் ஓஸை கழட்டிட்டு இது ஒரு சின்ன ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. அதை நான் வேறு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த சின்ன ஃபில்ட்ரு பாருங்கள். நான் கட்டிங் பிளேட் வச்சு தான் எடுத்தேன். ஜஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ ரஸ்ட் இருக்குது பாருங்கள். அதில் இருக்கிற அந்த டேங்க்கில் இருக்கிற தூசி ஃபுல்லாகவே எவ்வளோ தூசி அதில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். இந்த தூசி இருந்தால் எப்படி தண்ணி வந்து மிஷினுக்குள்ளே போகும், மிஷினுக்குள்ளே ஆர்ஓ மிஷினுக்குள்ளே எப்படி தண்ணி போகணும்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா. ஜஸ்ட்டு நீங்களே கைட்டிட்டு, கஸ்டமரே என்னென்னா இதுக்காக வந்து டெக்னீஷியனை கூப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. கைட்டிட்டு இங்கே பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல பாருங்கள். கைட்டி பாருங்கள், கைட்டி பக்காவாக க்ளீன் பண்ணுறேன், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் நண்பர்களே, அதில் இருந்த அழுக்குக்கு ஓரளவுக்கு நான் க்ளீன் பண்ணிட்டேன். அது ஃபுல்லாக பாசி மாரி அடைச்சிக்கிட்டு இருந்தது, அதையும் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. க்ளீன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மிஷினில் போட்டாலே போதும் நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலையெல்லாம் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிஷனையோ இல்லை வந்து ஒரு வாட்டர் மிஷினோ சரி வாஷிங் மிஷின் மெக்கானிக்கையோ இல்லை ப்ளம்பரையோ கூப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதை கைட்டி பார்த்தாலே தெரியும். இந்த இன்லெட் ஓஸ் இருக்குது வந்து பாருங்கள், இந்த இன்லெட் ஓஸை மிஷின்லேருந்து கைட்டிட்டு இந்த ஃபில்டர் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஏன்னா மிஷினுக்குள்ளே தேவாமல் அதுக்கு போகக்கூடாதுன்றதால ஃபில்ட்ரு தெரியுதா உங்களுக்கு. இந்த பாருங்கள், அடிஷ்னலாக உள்ளேயும் ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் அதை வந்து கழட்ட முடியாது. அதை கழட்டுறதா இருந்தால் சொலினாய்டை ஃபுல்லாக கழட்டணும். ஜஸ்ட்டு அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணாலே முடிஞ்சிடுது. இந்த பாருங்கள், கையால் நீங்கள் மேலே இருக்கிற ஃபில்டர் எடுத்தாலே போதும். இதில் கூட ஒன்றும் பெருசாக கிடையாது. அதையும் கூட நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒரு வாட்டி. நானும் வாஷிங் மிஷின் மெக்கானிக் கிடையாது, பட் ஆனால் ட்ரை பண்ணணும் எப்போவுமே. அதுவும் அடிஷ்னலாக வர்ற ஃபில்டர் தான். ஓகேங்களா. இதையும் நான் எடுத்துட்டேன். பாருங்கள், 2 ஃபில்டர் போட்டிருக்காங்க. இதுவும் ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ குழப்பம்னு என் கையை பாருங்கள். இந்தமாரி வாஷிங் மிஷின் இருந்ததுன்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே தண்ணி போகவே போகாது. ஓகேங்களா. அதனால் என்னென்னா ஜஸ்ட்டு இந்தமாரி 2 ஃபில்ட்ரு இல்லை சில மாடலில் வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது. அந்த ஃபில்டரை மட்டும் கைட்டி க்ளீன் பண்ணாலே போதும் நண்பர்களே. இப்போ பாருங்கள், 2 ஃபில்டரையும் கைட்டிட்டேன். ஃபில்டரை கைட்டி க்ளீன் பண்ணாலே போதும் நண்பர்களே. ஓகேங்களா. கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் மெக்கானிக்கையோ இல்லை ஒரு எலக்ட்ரிஷியனோ ஒரு ப்ளம்பரையோ கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 300 கையில் கொடுப்பீங்க. அது கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா. ஜஸ்ட்டு கூப்பிடாமல் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு கைட்டி பாருங்கள். ப்ரைமரியாக அதை கைட்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நண்பர்கள். நம்ம கைட்டி பார்த்தோம். ஜஸ்ட் நம்ம வந்தது ஆர்ஓ கம்ப்ளைண்ட்டு. நம்ம ஆர்ஓ கம்ப்ளைண்ட் முடிச்சுட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கைட்டி பார்த்தேன். எனக்கு எப்பவுமே 2-3 வீட்டில் செஞ்சுருக்கேன். ஓகேங்களா. அதனால் நான் கைட்டி பார்த்தவொடனே தெரிஞ்சுது ஃபால்ட்டு. ஜஸ்ட்டு கைட்டி பாருங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.